அதி சீக்கிரத்தில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். விண்ணக காட்சிகளினூடாக நாங்கள் வாழும் வாழ்க்கை முறைகளையும் இறுதியில் நிகழவிருக்கும் காட்சிகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று 6வது முத்திரையை உடைக்கிற பொழுது நிகழ்வனவற்றை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உமது காட்சிகள் எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைத்த பொழுது நிலநடுக்கமும் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெருந்திரளான மக்களை முத்திரையிடுவதும் அவர்களது விண்ணுலக வழிபாடும் காட்சியாக காட்டப்படுகின்றன. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17 வரை சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்படுகின்ற பல காட்சிகளை இங்கும் சொல்லுவது போல நாம் அறிய முடிகின்றது. இங்கே சொல்லப்படுகின்ற காட்சி ஆண்டவரின் நாள் எனப்படும் தீர்ப்பின் நாளுக்கு முன் நடைபெறும் அழிவுகளாக இங்கே குறிக்கப்பட்டுள்ளன. 12, 13, 14 ஆகிய 6ஆம் அதிகாரத்தின் வசனங்களில் திகிலூட்டும் பிரபஞ்சத்தின் காட்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளது. 6வது முத்திரையின் திறப்பு கோபத்தின் பெரும் நாள் இந்த உலகில் துவங்கிவிட்டது என்பதை நம் கண்முன் கொண்டு வருகின்றது. யோவான் கண்ட காட்சியில் பழைய ஏற்பாட்டிலும் ஏற்பாடுகளின் இடையிலும் எழுதப்பட்ட நூற்களில் இறுதி நாட்களில் நடைபெறும் 5 விதமான இயற்கையின் காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 12, 13, 14 ஆகிய வசனங்களில் இந்த 5 இயற்கையின் அழிவுகள் வருவது சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று பூகம்பம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் இது பெரும் நடுக்கம் என்று குறிப்பிடப்படுகின்றது. நிலம் நடுங்குவது குறித்து திருமறையில் பல இடங்களில் நாம் காணலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள பகுதியில் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது பாளையத்தில் இருந்த மக்கள் அனைவரும் நடுங்கும் அளவுக்கு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதன் படைப்பாளரை பார்த்து அவர் முன்னிலையில் நடுங்குகிறது. ஆமோஸ் மற்றும் சகரியா ஆகிய 2 தீர்க்கர்களும் கடவுளுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை ஒரு பூகம்பத்தோடு இணைக்கின்றார்கள் என்பதை ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களிலிருந்து நாம் அறியலாம். கடவுளின் வார்த்தை ஆற்றலுடையதும் உயிருள்ளதும் ஆகும். அது பூமியை அதிர வைக்கிறது. 18ஆம் சங்கீதம் 7 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் நியாய தீர்ப்பில் கடவுள் வருவதை கண்டு பூமி நடுங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய வருகையில் பூமி நடுங்கும் என்பதை இறைவாக்கினர் பலரும் குறிப்பிட்டு சொல்லுகின்றனர். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வருகையில் பூமி நடுங்கும் என்று உள்ளது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இஸ்ரவேல் நாட்டில் பெரும் நடுக்கம் ஏற்படும் என இறைவாக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதிரும், வானம் அதிரும் என யோவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் காணலாம். கடவுள் வானத்தையும் பூமியையும் கடலையும் வறண்ட நிலத்தையும் அசைப்பார் என ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகின்றது. மேற்குறிப்பிட்ட வசனங்களிலெல்லாம் கர்த்தருடைய நாள்
ஒரு பூகம்பத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வானமும் பூமியும் அதிரும் இக்கடினமான காலத்திலும் கர்த்தர் தம் மக்களுக்கு அடைக்கலமாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலமாகவும் இருப்பார் என்று யோவேல் 3:16 கூறுகின்றது. 6வது முத்திரை உடைக்கும் போது நிகழும் 2வது திகிலூட்டும் காட்சி சூரியன் மற்றும் சந்திரன் இருட்டாக மாறுதல். 6:12 நான் வாசிக்கின்றேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. நண்பகலில் சூரியன் மறையும். தெளிவான பகல் வெளிச்சத்தில் பூமி இருண்டுவிடும் என ஆமோஸ் 8:9 கூறுகின்றது. நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது. சூரியன் புறப்படும்போது இருளடையும். சந்திரன் ஒளியை பிரகாசிக்க செய்யாது என ஏசாயா 13:10 படிக்கிறோம். கடவுள் வானத்தை கருமையால் உடுத்தி ரெட்டு துணியை மூடுவார் என ஏசாயா 50:3 கூறுகின்றது. கடவுள் நட்சத்திரங்களை இருட்டாக்கி சூரியனை மேகத்தால் மூடுவார் என எசேக்கியேல் 32:7 கூறுகின்றது. சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என யோவேல் 2:31 சொல்லுகின்றது. சூரியன் இருளடையும், சந்திரன் ஒளியை கொடுக்காது என மத்தேயு 24:29 மார்க்கு 13:24 லூக்கா 23:45 நாம் படிக்கிறோம். சூரியனும் சந்திரனும் அடையாளங்களுக்காக உருவாக்கப்பட்டன என ஆதியாகமம் 1:14 நாம் காண்கின்றோம். சந்திரன் இரத்தமாக மாறுதல் என்பது சிவப்பை அடையாளமாக சுட்டுகின்றது. இந்த சிவப்பு நிறம் நியாய தீர்ப்பினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சூரியனையும் சந்திரனையும் வணங்கியவர்களுக்கு இனி அவ்வாறு செய்ய இயலாது. மனிதன் சிலை செய்தவற்றில் கடவுள் தலையிடுகிறார் என்பதை இந்த காட்சி நமக்கு விளக்குகின்றது. உயிருள்ள கடவுளுக்கு சேவை செய்தோருக்கு மட்டுமே இனிமேல் வாழ்வு உண்டு. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது. அவர்களுக்கு நடைபெறுவதை ஏசாயா 60:19-20 ஆகிய வசனங்கள் விளக்குகின்றன. கடவுளுக்கு சேவை செய்தோருக்கு நிகழ்வதாக ஏசாயா இங்கே இறைவாக்கு உரைக்கின்றார். சூரியன் இனி பகலில் உனக்கு ஒளியாவதில்லை, ஆனால் கர்த்தர் உனக்கு நித்திய ஒளியாகவும் மகிமையாகவும் இருப்பார். உன் சூரியன் இனி மறைவதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. இத்தகைய வாழ்வு பெற இப்போதே கர்த்தரை வெளிச்சமாக கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தரை வெளிச்சமாக கொண்டு வாழும் வாழ்க்கை அனுதின பழக்கமாக நம்முடைய வாழ்வில் மாற நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இந்த 6வது முத்திரை உடைக்கப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற திகிலூட்டும் காட்சி நட்சத்திரங்களினுடைய வீழ்ச்சி. 13 பாருங்கள். அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. யூதருக்கு இந்த காட்சி மிகவும் பயங்கரமானது. ஏனெனில் கடவுளின் மாறாத நம்பகத்தன்மைக்கு வானத்தின் ஒழுங்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஏனோக்கு எனும் யூத ரபிகளின் நூலில் 2:1 தேவதூதர் ஒருவர் ஏனோக்கை சந்தித்து அவரிடம் வானத்தை பார்க்கும்படி சொல்லுகின்றார். ஏனோக்கு சூரியன் மற்றும் சந்திரனின் அறைகளை வானத்தில்
காண்கின்றார். அவை எவ்வாறு வெளியே சென்று உள்ளே வருகின்றன, அவை எவ்வாறு தங்கள் சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறாமல் ஒரே பாதையில் சீராக செல்லுகின்றன, அதனுடன் எதையும் சேர்க்கவில்லை என்பதையெல்லாம் இந்த ஏனோக்கு காண்கின்றார். ஆனால் இத்தகைய ஒழுங்குக்கு மாறாக கடைசி கால நிகழ்வுகள் அமைவதாக இந்த காட்சியில் நாம் காண்கின்றோம். கடைசி காலத்தில் திராட்சை கொடியிலிருந்து இலையும் அத்தி மரத்திலிருந்து அத்தியும் விழுவது போல வானத்தின் படைகள் கலைந்து கீழே விழும் என ஏசாயா 34 அதிகாரம் 4 படிக்கிறோம். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சக்திகள் அசைக்கப்படும் என மத்தேயு 24 அதிகாரம் 29 கூறுகின்றது. பிரபஞ்சத்தின் அல்லது அண்ட சராசரங்களின் நம்பகமான காரியங்கள் ஒழுங்கற்ற மற்றும் திகழூட்டும் குழப்பமாக மாறும் நேரமாக உலகின் முடிவு இருக்கும் என்பதை இந்த காட்சி சொல்லுகின்றது. மனிதர்கள் கடவுளிடமிருந்து விலகிச் செல்லும் போது அவர்கள் நம்பும் தூண்களை அல்லது அவர்களுடைய பில்லர்ஸ் ஆஃப் ஹோப் என்பதை கடவுள் உடைக்கிறார். அசைக்க முடியாதவை என மனிதன் எண்ணுபவை அசைக்கப்படுகின்றன. எனவே எபிரேயர் 12 அதிகாரம் 25 முதல் 28 வரை சொல்லப்பட்டுள்ளது போல அசைக்க முடியாத ராஜ்யத்தை நாம் பெற்று கொண்டிருப்பதால் நாம் பயத்தோடும் பயபக்தியோடும் கடவுளுடைய கிருபையை தேடி வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். 4வதாக வரும் திகிலூட்டும் காட்சி வானத்தின் மடிப்பு. 14 பாருங்கள். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. இந்த காட்சியில் நீண்ட வானம் சுருள் போல சுருட்டப்பட்டு விலகுகின்றது. இதனை விளக்குகின்ற பார்க்லே என்கின்ற அறிஞர், ஒரு ரோல் அல்லது சுருள் போன்ற நூல் நீட்டி திறந்து வைக்கப்பட்டு பின்னர் திடீரென நடுவில் பிளவுபட்டு ஒவ்வொரு பாதியும் பின்வாங்கி உருளுவதையே இக்காட்சி சொல்வதாக கூறுகின்றார். கடவுள் வானத்தை அசைப்பார் என ஏசாயா 13 கூறுகின்றது. வானங்கள் ஒரு சுருளாக உருட்டப்படும் என ஏசாயா 34 அதிகாரம் 4 சொல்லுகின்றது. வானங்கள் ஆடையைப் போல மாற்றப்பட்டு மடிக்கப்படும் என 102 சங்கீதம் 26 சொல்லுகின்றது. வானம் கடவுளுடைய பார்வையில் ஆடையை போன்றது. தமது மக்களுக்கு வானத்தை ஒரு ஸ்கிரீன் போல, ஒரு திரை போல விலக்கி விண்ணக காட்சிகளை அல்லது தமது இரகசியங்களை கடவுள் விளக்குகின்றார். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 56 ஸ்தேவான் இறுதி வேளையில் விண்ணப்பித்து நிற்கிற பொழுது வானத்தை திறந்து விண்ணக காட்சிகளை காண்பிக்கின்றார். அத்தகைய காட்சிகளை காணும் தூய வாழ்க்கை வாழ இன்றும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 6வது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது வருகின்ற 5வது திகிலூட்டும் காட்சி மலைகள் மற்றும் கடல் தீவுகளின் நகர்வு. 14 பின்பகுதியை பாருங்கள். மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. எரேமியா 4 அதிகாரம் 24 மலைகள் நடுங்கும், குன்றுகள் அசையும் என எரேமியா இறைவாக்குரைக்கின்றார். இதனை போன்றே நாகும் 1 அதிகாரம் 5 மலைகள் நடுங்கும், குன்றுகள் உருகும் என்று நாகும் இறைவாக்குரைக்கிறார். மனிதன் வகுத்துள்ள புவியின் எல்லைகளெல்லாம் மாறிவிடும். இறுதி நாளில் ஜிபிஎஸ் சிஸ்டம் அல்லது சோனார் சிஸ்டம் போன்ற மனிதன் வகுத்துள்ள புவியியல் அமைப்புகள் அனைத்தும்
குலைந்து விடுகின்றன. இதனோடு தொடர்புடைய மற்றொரு பயங்கரமான காட்சி வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னவெனில், தீவுகள் யாவும் அகன்று போகின்றன, பர்வதங்கள் அல்லது மலைகள் சமமாகின்றன என்று யோவான் தான் கண்ட காட்சியை விளக்குகின்றார். மலைகள் எல்லாம் சமதளமாக்கப்படுகின்றன, தீவுகள் யாவும் அகன்று போகின்றன. மலைகள் பொதுவாக பாகால் வணக்கங்களுக்கும் சிலை வணக்கங்களுக்கும் அடையாளமாக திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாகால் வணக்கமும் சிலை வணக்கமும் ஒழிந்து யாவே ஒருவரே, கடவுள் ஒருவரே அனைவராலும் வணங்கத்தக்கவராக இருப்பார் என்பதை இந்த இறைவாக்கு, இந்த காட்சி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தீவுகள் யாவும் அகன்று போகின்றன என்றும் இங்கே ஒரு காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. தீவுகள் பொதுவாக வியாபார தலங்களாகவும் வருவாய் ஈட்டும் இடங்களாகவும் திருமறையில் நாம் ஆங்காங்கே படிக்கின்றோம். ஆகவே மனிதனுக்கு லாபமாக தோன்றுகிறவைகள், வியாபாரம் செய்கின்றவைகள் அல்லது அவனுடைய வாழ்வுக்கு உகந்தவைகள், உலக பொருளாதாரம் அல்லது உலகின் செல்வத்தை குறித்த நாட்டம், இவைகளெல்லாம் அகன்று கடவுளை குறித்த சிந்தனை, பூமி கடவுளை அறிகின்ற அறிவால் நிரம்பியிருக்கும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய அறிவால் நாம் இன்று பலவற்றை புரிந்து கொண்டு இறைவை நம்பிக்கையில் வலுவிழந்து அதனை கேள்வி கேட்கின்ற நிலைமைக்கு பல வேளைகளில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளின் நாளில் அல்லது இவ்வுலக நேரம் முடிவடையும் போது கடவுள் பூமியை ஆட்கொள்கின்றார் என்பதை இப்போதே உணர்ந்து அவருடையவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, திகிலூட்டும் பிரபஞ்சம் இறுதி நாளில் நிகழ்வுகின்ற பல்வேறு காட்சிகளை எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. பூகம்பம் இந்த உலகில் ஏற்பட்டு உலகின் அஸ்திபாரங்களெல்லாம் குலைகின்ற பொழுது உம்முடைய மக்களாக வாழ்வோருக்கு நீர் அடைக்கலமாக இருக்கின்றீர் என்பதை கற்றுக் கொடுத்தேன். சூரியன், சந்திரன் இவைகளெல்லாம் இருளடைகின்ற பொழுது நீர் தம்முடைய மக்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தி காட்டினீர். நட்சத்திரங்களின் வீழ்ச்சி அசைக்க முடியாமல் இவ்வுலகில் இருக்கின்றன என்று மனிதன் எண்ணுகின்றவைகளை எல்லாம் அசைக்கின்றன என்கின்ற செய்தியை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவரே, அசைக்க இயலாத ராஜ்யத்தை, அசைக்க இயலாத உம்மை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களுக்கு நல்ல இதயத்தை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். வானம் சுருண்டு போகின்ற காட்சிகள் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய காட்சிகளை நாங்கள் விண்ணில் காணத்தக்கதாக எங்களை தயார்படுத்தும்படி ஆண்டவர் எங்களை பயிற்றுவிக்க நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த உலகினுடைய எல்லாவிதமான புவியியல் அமைப்புகளும் இறுதி நாளில் மாறிவிடுகின்றன என்பதை உணர்ந்தவர்களாக உம்மையே சார்ந்து உம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து செல்ல எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.